சார் வணக்கம். வணக்கம் சார். ஒரு ஒரு 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நான் உங்களை நேர்காணல் எடுக்க வரும்போது அப்போ 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. உங்களுடைய காணொலிக்கு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. என்னுடைய சேனல் ஒரு அடுத்த கட்ட நிலையை அடைவதற்கு உங்களுடைய காணொலிகள் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. சந்தோஷம் சார், மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை நேர்காணல் எடுக்கிறதுல எனக்கு ரொம்ப அன்பும் மகிழ்ச்சியும் சார். தேங்க்யூ ஸோ மச். முதல்ல அதுல ஒரு சீன் நம்மளுக்கு நடந்துரும் ஞாபகங்களா? அப்போ நான் வெறும் புக்கு மட்டும் படிக்க வேணாம், நிறைய பேர் கீழே திட்டி கூட நீ கூட அதை டெலீட் பண்ணலாமான்னு கேட்டப்ப வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்றப்ப அதுலயே கூட சில பேர் பண்ணியிருந்தாங்க. நான் போய் செக் பண்ணி பாக்குறப்ப இல்ல அவர் கேட்ட மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அந்த எக்ஸாம் அப்படிதான் இருந்தது. எக்ஸாம் அப்படி இருந்தது. ரைட், கரெக்டா இருந்தது. அதனுடைய விளைவுகள் ரொம்ப அதுக்கப்புறம் தான் இல்ல அதை தாண்டி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு இஷ்யூ இருந்தது. சந்தோஷம். இருந்தாலும் என்னதான் காமனா ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியாது இல்லையா, நம்மள திட்டினாலுமே அதனுடைய ஃபீட்பேக் உடனே நம்மளுக்கு அந்த எக்ஸாம் இருந்ததுனால அது பாசிட்டிவா தான் இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அன்புறவுகளுக்கு வணக்கம். எங்களுடைய சாரல் டாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு இவ்வளவு நாட்கள் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு மிக்க நன்றி. எங்களுடைய அடுத்த கட்ட பயணத்திற்கும் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கும் உங்களால் முடிந்த ஆதரவை அளியுங்கள். நான் முதல்ல எல்லோருமே தமிழ் இப்போ ரொம்ப கடினமாக கேள்விகள்லாம் வர்றதால தமிழ் எப்படி படிக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழுக்கு இப்போ நிறைய இலக்கணம் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. முன்னாடி இருந்து 2024க்கு முன்னாடிலாம் செய்யுள், உரைநடை, இலக்கணம் மூன்றுமே ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸாக இருந்தது. இப்போ நிறைய இலக்கணம் படிக்க வேண்டியதாக இருக்குது. தமிழ் அறிஞர்கள் பற்றி கடைசியாக ஒரே பாட்டு, அது ஒரு 15 கேள்விகள் தான் அதிலிருந்து வருது. தமிழுக்கு எந்த மாதிரி படிக்கலாம் ஆஸ்பிரண்ட்ஸ், அதை பற்றி சொல்லுங்கள் சார். சார், யூஸ்வலாக இதுக்கு முன்னாடி இருந்த சிலபஸ் 3 பார்ட்டாக பிரிச்சுருந்துரும். பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சின்னு வந்துடும். எளிமைப்படுத்துறன்னு தான் அது ஒன்றா மாற்றிருக்காங்க. ஓகே, இங்கே என்ன பிரச்சனைன்னா நீங்கள் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல பெரிய சிக்கல் இருக்குது. நம்மளுக்கு மேத்தமெட்டிக்ஸில் டேபிள் இருக்கு இல்லையா, டேபிளுங்கிறது எளிமைப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்கிறது. நம்மளுக்கு எது பிரச்சனை அப்படின்னா எளிமைப்படுத்துறதை படிக்கிறது தான் பெரிய சிக்கலாக இருக்குது. இப்போ பீரியாடிக் டேபிளில் 118 எலிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, நீங்கள் எல்லாத்தையும் தேடி காம்ப்ளெக்ஸாக இருக்க வேணாமன்னு ஒரே டேபிளில் கொண்டு 118 கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு எது பிரச்சனையாக இருக்குது, உங்களுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துருக்கிறத படிக்கிறதுல பிரச்சனை இருக்குது. நீங்கள் இருக்கிறதுலே இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி வரலாற்றுல இப்போ இருக்கிற சிலபஸ் தான் ரொம்ப எளிமையான சிலபஸ். அப்படிங்களா சார்? எதுவுமே இல்லை அதில். நீங்களே சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, அதாவது நீங்கள் மெமரிக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நீங்கள் லாஸ்ட் பார்த்து சொன்னீங்க இல்லையா, அந்த தமிழறிஞர்களை பற்றி தான் எப்போ பிறந்தாங்க. இதுக்கு முன்னாடி பார்பியில் ஏகப்பட்ட அறிஞர்கள் பேர் இருக்கும். நீங்கள் ஒருத்தவங்க எப்போ பிறந்தாங்க, எப்போ இறந்தாங்க, என்ன புக் எழுதுனாங்கன்னு இதுலேயே பொழுது வரைக்குமே வாழ வேண்டியிருக்கும். நான் சொல்கிறேன், செகண்ட் பார்ட்டும் தேர்ட் பார்ட்டுமே அப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ அப்படி இல்லை. இது என்ன பர்பஸ்க்காக அவங்க பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த தமிழ் தகுதி தேர்வுக்கு கொண்டு வரணும்னு தமிழ் படிக்க தெரியாதவங்க, எழுத தெரியாதவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பிழையற எழுதுறது, தமிழ் பிழை இல்லாமல் எழுதுறது, தமிழ் பிழை இல்லாத பேசுறது, அதுக்கு அடிப்படையான கிராமர் தேவை இல்லைங்களா. அந்த அடிப்படை கிராமர் தான் உங்களுக்கு மொத்தம் இருக்கிற 7 யூனிட்ல 6. ஓகே. ஸோ அப்போ கலைச்சொற்கள் தேவைப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ஒரு எழுத்தும் போது நீங்கள் அந்த ஒற்றுப்பிழை எப்படி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சிலபஸில் மெமரிக்கு வேலையே கிடையாது. ஆனால் இங்கே பெரிய சிக்கல் தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னா, தமிழ் எல்லாருக்கும் பேச தெரியும், எழுத தெரியாது. ஆமாம். நீங்கள் இப்போ ஒரு டெத்து போஸ்ட்டை பார்த்துட்டு வந்தால் நாகம்மாள்னு எழுதியிருக்கு, இல்லு தப்பு, சின்ன இல்லை பெரிய. ஆமாம், தப்பு. அது தப்பு. பேனர் அடிச்சு பணம் தூயின்னு போயிட்டாங்க, விட்டுருங்க. ஆனால் எல்லா போஸ்டர்லையும் அந்த இல்லு தப்பாக தான் இருக்கு. ஓகே. நீங்கள் அவ்வளோயே, நான் எங்கள் ஊரில் ஒரு குரூப் இருக்கு, அந்த குரூப்பில் நேம் போஸ்டர் போட்டாங்க. முந்தா நாள் ஒரு ஃபங்க்ஷனு, கோயில் திருவிழாவுக்கு, ஊர் பேர் தப்பு. ஓகே. எங்கள் ஊர் பேர் வேகா கொல்லை, காகு தொணைக்கால் வரணும். நீங்கள் கூகுளில் டைப் பண்ணீங்கன்னா காகு தொணைக்கால் காமிக்காது, வேக கொல்லைன்னு காமிக்கும். வேக கிடையாது, வேகா. இப்போ நான் ஃபோன் பண்ணி இல்லைடா இதுக்கு தொணைக்கால் வரணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நீங்கள் ஒரு இடத்துலையுமே இப்போ நான் தமிழ் படிச்சிருக்கேன், எனக்கே பிழை வந்துடும். நீங்கள் பிழை இல்லாமல் எழுத முடியாது. அப்போ அடிப்படை தான் இருக்குது. நீங்கள் 6வது புக்கு, 5வது புக்கு, 3வது புக்கு, 2வது புக்கில் நீங்கள் என்ன எழுத்து, பெரிய இல்லை, சின்ன இல்லை, ரா, எத்தனை பேருக்கு ரா வரும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரா வர்றது நீங்கள் சொல்லுங்களேன். வாழைப்பழம் தான் சொல்லுங்க, வாழைன்னு சொல்ல தெரியாது. அப்போ ரா வரல. அப்போ அவன் என்ன சொல்ல, ரா எங்கே போடணும், லா எங்கே போடணும், ரா எங்கே போடணும். நீங்கள் எடுத்து மொத்த சிலபஸுமே தான் சார், சேர்த்து எழுதுக. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஒரு குரூப் 2 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு, குரூப் 4 எக்ஸாமில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுகலாம் சிலபஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. சேர்த்து எழுதுக, பிரித்து எழுதுக, அறிஞ்சொரு பொருள் தருக,
நீங்க அசைசிலாம் பிரிக்கலாம், அதெல்லாம் இல்லை. எல்லா இடத்துலையுமே ரொம்ப எளிமையானது. என்ன பெரிய சிக்கல் இப்போ ஸ்டூடெண்ட்னா, இவங்க ரொம்ப நிறைய படிச்சுட்டு ஆர்த்தர்கத்தன் படிச்சுட்டு வந்தாங்க இல்லையா. இப்போ எளிமைப்படுத்தி இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 4 லைன் கொடுத்துருக்காங்க சார், ஒரே மாதிரி இருக்கு சார். அது 4ல எது தப்பான லைன் நீங்க கண்டுபிடிக்கணும். அப்ப எங்க இக்கு வரணும், எங்க இப்போ வந்திருக்கு, எங்க இந்து வந்திருக்கு அப்படின்னா அடிப்படை கிராமர் இல்லையா. ஒரு சராசரி மனிதனுக்கு எழுத படிக்க தெரியக்கூடிய தமிழ் தான் சார் 6 யூனிட்டுமே. ஓகே, மீதி ஒன்று தான் அதில் நீங்கள் வந்து மனப்பாடம் பண்ணி பண்ணுறதுலாம் தவிர மீதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதில் பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருக்கல, எனக்கு தமிழ் தெரியாது, பேச தெரியும், பேச்சு தமிழ் தெரியும், எழுத்து தமிழ் தெரியாது. எங்கள் வீட்டு பாட்டிக்கு டிவின்னு தெரியும், ஆனால் டிவின்னு பேப்பரில் கொடுத்து எழுத சொன்னால் எழுத மாட்டாங்கல்ல. பஸ்ஸுன்னு சொல்லணும், நம்பர் ஆயலாம், நீங்கள் பேப்பர் கொடுத்து பஸ்ஸுன்னு எழுத சொல்லணும். மொபைல் போன்னு தெரியும், மொபைல் போன்னு எழுத தெரியாது சார். நீங்கள் இப்போ கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் மாற்றிட்டாங்கல்ல கிளம்பாக்கத்துக்கு. நான் வந்து எப்பயுமே நெய்வேலிக்கு போவேன் சார். காலையில் நான் எவ்ரி சண்டே காலையில் போகும்போது செம்மையாக ஜீன்ஸ் பேண்ட் போட்டுன்னு டிஷர்ட் போட்டுன்னு கையில் மொபைல் வச்சு நிற்கக்கூடிய ஒருத்தர், திருவண்ணாமலை பஸ் வருது, திருவண்ணாமலைன்னு எழுதியிருக்கு, படிக்க தெரில, இந்த பஸ் எங்கே போகணும்னு நம்மளை கூப்பிட்டு கேட்குறாப்புல. இப்போ நீங்கள் வெளியே அப்பியரன்ஸ் பார்த்தா எப்படி தெரியுது, பயங்கரமாக அட்வான்ஸ்டாக இருக்காப்புலன்னு நினைக்கிறோம். இப்போ இந்த பஸ் ஒன்று கண்டக்டருக்கு இல்லை, யார்கிட்ட கேட்டு தான் நீங்கள் என்ன பஸ் ஏற வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கும் இருக்குது. இல்லைன்னா பஸ் நம்பர் பார்க்க வேண்டியிருக்கும், 10ஆம் நம்பரா 20ஆம் நம்பரா, நம்பர் எதுக்கு போட்டுருக்கான்னு நினைக்கிறீங்க? சேம். ஏன் அவ்வளோ போகிறீங்க? நீங்கள் டாய்லெட்டில் என்ன போட்டுருங்க, ஆம்பளை படம் வரைஞ்சிருக்கு, பொம்பளை படம் வந்துருக்கு, நீங்கள் வெறும் பாய்ஸ் கேர்ள்ஸில் ஆண்கள் பெண்கள் போட்டால் இப்போ நீ வெறும் ஆண்கள் எழுதிருக்கு. எத்தனை பேர் பார்த்துட்டு போயிடலாம் நினைக்கிறீங்க? ஆம்பளை படம் போடாமல் ஃபீமேல் படம் போடாமல் இருந்தால் கண்டிப்பாக குழப்பம். நீங்கள் ஏன் இப்போ நீங்கள் இப்போ பெரிய மால்லலாம் போனீங்கன்னா ஹிஸ் ஹேர்ன்னு எழுதிருப்பேன், அதுலேயே கூட ஒரு சின்னதாக ஒரு லேடிஸ் படமும் ஜென்ஸ் படமும் போட்டுருவோம். மேல்னா அப்புறம் இப்போ ஃபீமேலுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் நான் சொல்ல எஜுகேட்டடுக்கே. ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, எழுத்துல பிரச்சனை. எழுத்து கூட்டி எழுதுறோம் இல்லையா, அதில் பெரிய சிக்கல் இருக்கு. கேள்வி ஃபுல்லாகவே எதில் மாட்டிக்கிச்சுன்னா, எழுத்து பிழை, ஒற்றுப்பிழை, மொழி, பேச்சு மொழி, எழுத்து மொழி, அப்புறம் மொழிக்கான அங்கே இப்போ வாட்ஸ்அப்னா இப்போ தமிழில் என்ன, ஃபேஸ்புக்னா தமிழில் என்ன, இன்னைக்கு இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்துச்சா இதுக்கு தமிழில் என்ன, இந்த மாதிரி கேள்விகள் தான் அதில் 90 கேள்விகள். ஒரு 10-16 கேள்வி 15-16 கேள்வி அதுலேயே கொஞ்சம் வந்து திருக்குறள் வந்துடுது. கொஞ்சம் தான் இப்போ நீங்கள் நூல் ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, தமிழ் தொண்டாக இருந்தாலும் சரி, அதான் எளிமை தான் படுத்திருக்காங்க. கவர்மெண்ட் என்ன பெரிய சிக்கல்னா, எளிமைப்படுத்துறேன்னு இவனை கஷ்டப்படுத்திடுறாங்க. நீங்கள் 12th சிலபஸ் என்ன பண்ணா சார், மார்க்கை 150லேருந்து 100 குறைச்சிட்டாங்க. ஓகே, ஆனால் அதே புக்கு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவான். ஏன்னா 150 கொஸ்டின் கேட்குறப்ப 150 மார்க்குக்கு நிறைய வந்துடும், தெரிஞ்ச கொஸ்டின் தெரியாத கொஸ்டின்லாம் வந்துடும். ஆனால் 100க்கு நீங்கள் நிறைய படிக்கணும். இவன் என்ன பண்ண, நம்பர் ஆஃப் மார்க் தான் 150ல 100 குறைஞ்சிருக்கு. புக்கில் சேஞ்சஸ், புக்கு இன்னும் பெருசாகவே ஆயிருக்கு. ஓகே, இப்போ நீ என்ன பண்ண, எக்கச்சக்கமாக படிச்சுன்னு போனால் தான் நீங்கள் அந்த ஆன்சரே பண்ண முடியும். கவர்மெண்ட் என்ன நம்பர் பேஸில் விளையாண்டுட்டான். நாங்கள் குறைச்சிருக்கோம் 150 மார்க் நம்பரில் தானே குறைச்சிருக்கேன். இங்க என்ன பிரச்சனை, இதையே இவ்வளோ படிச்சுன்னு போகணும், சிபிஎஸ்சி ஸ்டாண்டர்டு கொண்டாந்து விட்டு போயிடும், நிறைய ஃபெயிலியர் கேண்டிடேட் வந்து. அப்போ இவங்களுக்கு தெரியாது என்ன நடக்குது அப்படின்னு. இந்த சிலபஸை பொறுத்தளவுக்கு தமிழில் நீங்கள் இப்போ சப்ஜெக்டே எங்கேருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னா, 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஏன் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்தே கூட அழகாக தமிழே தெரியாது. என்ன பெரிய பிரச்சனை சார் இதில், வீரமாமுனிவருக்கு தமிழே தெரியாது சார். வெளிநாட்டிலேருந்து கப்பலில் வரும்போதே படிச்சுட்டு இங்கே வந்து ஒரு நல்ல தமிழ் ஆசிரியரை கண்டுபிடிச்சி அந்த தமிழ் ஆசிரியர்கிட்ட தமிழ் கற்றுக்குங்க. தமிழில் இங்கே பாருங்க, இலக்கியம் எழுதலாம், இலக்கணத்துக்கு நூல் எழுதியிருக்காங்க. ஜி போப்பு. நம்மளுக்கு திருக்குறள் தெரியாது, திருக்குறள் அவர் படித்து பார்த்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அதாவது ஒரு புத்தகத்தை படித்து, இந்த புத்தகத்திற்கு இப்போ திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்துக்கும் உருகார் அப்படின்னு ஜி போப் சொல்கிறாருன்னு வைங்க. அப்போ அவர் எதை படிச்சிருக்காரு? ரெண்டுத்தையுமே படிச்சு சார் திருவாசகத்தை ஃபுல்லாக படித்து உருகி இருக்காரு தானே. இப்போ நானோ நீங்களோ திருவாசகம் படித்து உருகி இருக்குமா? திருவாசகம் இல்லை. திருவாசகம் எழுதுனது யாருன்னு தெரியும், எக்ஸாமுக்காக ஒரு 10 பாயிண்ட் வச்சிருப்போம். திருவாசகம் யார் எழுதுனா, மாணிக்க வாசகர், இவர் குதிரை வாங்க போனார், திருப்பரந்துறையில் அதெல்லாம் ரைட்டு, அவர் என்ன எழுதியிருக்காரு. இப்போ நான் கொஞ்சம் படித்து வச்சிருந்தோம், எனக்கு ஃபுல்லாக தெரியும், கொஞ்சம் தெரியும். நமச்சிவாய வாழ்க, நாதாந்தால் வாழ்க, இமை பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தான் வாழ்க, இப்படின்னு அந்த லைன் ஃபுல்லாக தெரியும்னு வைங்களேன். அதெல்லாம் ரைட்டு. உருக முடியுமா? அப்போ ஒருத்தர் உருகி இருக்காருல்ல,
உருகி இருக்காரு, அவருக்கு தமிழ் பற்று இருந்திருக்கு, தமிழ்ல ஹாப்பியா என்ஜாய் பண்ணி படிச்சிருக்காரு. நாம யாரும் இந்த மாதிரி படிக்கல, அதனால உருகலை. இதுதான் பெரிய பிரச்சனையே. பேருக்கு தான் சார் நான் தமிழ் தாய்மொழின்னு வச்சிருக்கேன். எங்க வீட்டு நான் திருக்குறளோ, நாலடியாரோ, பதிற்றுப்பற்றோ, பரிபாடலோ, கலித்தொகையோ, ஐம்பெருங்காப்பியமோ, ஐஞ்சிருங்காப்பியமோ எந்த வீட்டுல இருக்கு? கரெக்ட். ரொம்ப ரேரா திருக்குறள் இருக்கும். திருக்குறள் தான் இருக்கும். சரிங்களா? அது கூட இருக்கும். ஆமா, இருக்கும். அவ்வளவுதான். நீ படிச்ச அதுக்கு ஒரு குறள் படி வாழலாம்னு நிறைய பேர் பேசுறாங்க. நம்ம சும்மா வச்சிருக்கோம். அப்படிலாம் ஸ்கூல் படிக்கிற பசங்க இப்போ என் பொண்ணுலாம் 50 குறள் பார்க்காம சொல்லலாம். ஆனா மீனிங் தெரியாது. ஆமா, சும்மா மனப்பாடம் பண்ணி சொல்லலாம், அவ்வளவுதான். பர்பஸ் ஆஃப் திங் அது கிடையாது இல்லையா? அப்ப அடிப்படையா சார் எல்லா ரிலீஜன்லயும் இல்ல எல்லா நாடுகள்லயும் ஒரு குட்டி லைப்ரரி வச்சு அவங்கவுங்க மதத்துக்கோ இல்லை அவங்கவுங்க இனத்துக்கோ அவங்க மொழிக்கோ தேவையான புத்தகத்தை வச்சு படிப்பாங்க சார். சார் அது விவசாயம் செய்யறவனாலும் படிப்பான் சார். சாயங்காலம் வந்து வீட்டில் படிப்பான். எப்படி அக்ரிகல்ச்சரை டெவலப் பண்றது, இன்னைக்கு என்ன அட்வான்ஸ்மெண்ட் போயிட்டு இருக்கு, ட்ரோன் வாங்கி ஓட்டலாமான்னு பார்த்துட்டு இருப்பேன். அதுதான் அவனை டெவலப் ஆகுது. நம்ம வந்து ஏற்கனவே அதே இன்னும் ஏன் டிராக்டர் வச்சு ஓட்டுறோம், மாடே ஓட்டலாமேன்னு திருப்பி ரிவர்ஸ்ல போய் மாடை ஓட்டின்னு போனீங்கன்னா எதுவும் நடக்காது. அப்படின்னா அடிப்படையா தமிழகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு தமிழ்ல படிக்கவும் தெரியாது, எழுதவும் தெரியாது. இந்த 2 சிக்கலையுமே ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய சிக்கலான சூழ்நிலை இருக்கு. அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. சார், அடுத்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, தமிழ் படிக்கிறதுல அவுட் சோர்ஸ் புக் சொல்லுங்க, அவுட் சோர்ஸ் புக் சொல்லுங்க அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸும் வருது, டிஎம்ல பண்ணியும் கேட்குறாங்க. தமிழுக்கு என்ன புக்ஸ்லாம் படிக்கலாம் பொதுவாகவே சொல்லுங்க. ஸ்கூல் புக்ஸ்லையும் சொல்லுங்க, அவுட் சோர்ஸ் புக்ஸும் என்ன பார்க்கலாம் அப்படின்றத சொல்லுங்க சார். பொதுவாக நம்ம ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். ஒன்ஸ் சிலபஸ்ன்னு ஃப்ரேம் ஆயிடுச்சுன்னா ஸ்டாண்டர்ட் புக்கு கிடையாது. ஆமாம், நீங்கள் அந்த வித்தியாசத்தை ஃபர்ஸ்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு சிலபஸ் இருக்கு, அதனால ஒரு புக் அப்படின்னு குறிப்பிட்ட புக்கு எதுவும் கிடையாது. இப்போ நாங்கள் இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம், இந்த புக்கு படித்தா போதும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இதுலேருந்து தான் கேட்பாங்க, இதை மட்டும் போதும் அப்படின்னு எந்த புக்குமே கிடையாது. அதனால தான் அதுக்கு பேரே சிலபஸ். ஸோ இப்போ ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் ஸ்டார்ட் பண்ணுறான்னு வைங்களேன், இப்போ 4க்கோ 2க்கோ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ இவங்க வேற சோர்ஸ் இல்லாதனால ஸ்கூல் புக்கு ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே கூட எதை படிக்கணும் அப்படின்னா அந்த சிலபஸில் இருக்கிற வார்த்தையை மட்டும்தான் படிக்கணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பிரித்து எழுத சேர்த்து எழுதுன்னா அதில் இந்த புக்கில் எங்கெங்க இருக்கு, ப்ளஸ் வந்து மீனிங் இருக்கு, வேர்ட் இருக்கு, கலைச்சொல் இருக்கு, எந்த இடத்துல கலைச்சொல் கொடுத்துருக்காங்க, புக் பேக்கில் கொடுத்துருக்காங்களா, லெசன் முடியறப்ப கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்துருக்கோம். தமிழ் அறிஞர்கள் அதில் ஒரு 10-15 பேர் இருக்காங்களா, அவங்க மட்டும் எந்த இடத்துல இருக்காங்க, அதில் இருக்கிற திருக்குறள் எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இது இல்லாமல் ஒரு பெரிய விஷயம் இருக்கு, அது எப்படி தமிழ் பிழையின்றி எழுதுவதுன்னு 3வது 4வது 5வதுலேயும் இருக்கு. எந்த இடத்துல ஒற்று என்ன பிரச்சனைன்னு இதே 11th 12thலையும் இருக்கு. ஸோ இப்போ இந்த 12th வரைக்கும் இருக்கிற புக்லேயே எப்படி பிழையின்றி எழுதுவது அப்படிங்கிற விஷயமும் சிலபஸில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டுமே அதில் இருக்கு, எல்லாமே இருக்கு. நான் சொல்றது வந்து இப்போ ஒரு அனிமலுடைய சவுண்டு, ஒலி மரபு என்ன, மரபு தொடர்பானது எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை. இப்போ என்னன்னா இதே கேள்வி வரும்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகே. இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக ஃப்ரேம் ஆகிறப்ப இப்போ ஃபர்ஸ்ட் கண்டென்ட் இல்லையா, அந்த கண்டென்ட்ல கொடுக்குறப்ப நீங்க தான் படிச்சு பார்த்து இந்த இடத்துல தப்பா இருக்கா கரெக்டா இருக்கான்னு ஐடென்டிஃபை பண்ணியிருந்தாரு. இந்த கேள்வியே இந்த இடத்துல தான் இருந்து எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. கொஸ்டின் பேப்பர் செட் பண்றவங்க ஏதோ ஒரு இடத்துல இருந்து எடுத்து கொடுப்பாங்க. இப்போ நான் வந்து காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்ல புக் இருக்கு சார். நம்ம பிஎஸ்சி படிக்கிறாங்க இல்லையா, பிஎஸ்சி பிகாம் படிக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் இயர்லையும் செகண்ட் இயர்லையும் தமிழ் இருக்கு. அந்த தமிழ் இருக்கு இல்லையா, அந்த தமிழ்லயே இவங்களுக்கானது இருக்கு. யாராவது காலேஜ் படிக்கிற புக் எடுத்து கூட வாங்கி என்ன பண்ணலாம், அதில் என்ன பிழை இருக்கு, என்ன எப்படி படிக்கணும் அப்படின்னு கொடுக்கறத எடுத்து படிச்சு பார்த்துடலாம். சில பேர் இன்னும் முன்னாடி போயிடுறாங்க. தமிழுக்கு வளர்ந்த மூவாலாம் இருக்காப்புல இல்லை, அவருடைய புத்தகத்தெல்லாம் எடுத்து வச்சுன்னு அங்கே எப்படி இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இந்த கேள்வியே வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. இது எங்கேருந்து வந்தா என்ன ஒண்ணுங்க. இப்போ 4 ஆப்ஷன் இருக்கு சார், 4மே நீங்க வச்சுன்னு பண்ண முடியாது. டெலிஷன் ஆப்ஷனுக்கு தான் போக முடியும். ரெண்டாவது நீங்க இப்போ நாங்கள் ஒரு மெத்தட் வச்சிருக்கோம் சார், 20 கொஸ்டின் செத்து போன கொஸ்டின் சார். ஓகே. எங்க ஸ்டூடெண்ட் நாங்கள் தான் சொல்லி விடுறோம். அந்த 20 டெட்டு, நாங்கள் டார்கெட்டே 180 தான். அந்த 20 எதுன்னா இந்த மாதிரி எங்க இருக்குன்னு தெரியாது, கொஸ்டின் பேப்பரே டிஎன்பிசியில் தப்பா கேட்பாங்க. இது அப்புறம் யாருக்குமே தெரியாது ஒரு 10 கொஸ்டின் எங்கேருந்து வருதுன்னு. இப்போ நான் 15-20 வருஷமா இதில் வேலை செய்தாலும் we are not able just ஒரு 10 கொஸ்டின் அது எந்த ஏரியாவில் இருக்குன்னே தெரியாது. அந்த 10 கொஸ்டின் நாமளா கொஞ்சம் தப்பு பண்ணுவோம் இல்லையா, மேனுவல் எரர். இதெல்லாம் எதில் வச்சுக்கணும் அப்படின்னா அந்த குப்பை தொட்டி மாதிரி ஒரு 20ல் வச்சுக்கணும். இதை நினைச்சுன்னு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்போ மொதல் கொஸ்டினே தெரியல விட்டுரு, ஏன் அது பிரச்சனை, மீதி எல்லாம் நல்லா படிச்சு பார்த்து பண்ணு. 180க்கு டார்கெட் பண்ணனா அதுலேயே ஒரு 5-10 தப்பான கூட 170+ங்கிறது
நார்மலாக வாங்குறேன் சார், ஒரு பிரச்சனை இல்லை. இவங்க என்ன பண்ணுவானா நம்ம பசங்க, இந்த 1 போச்சு இல்லை, இந்த 10 போச்சு இல்லை, இதையே பிடிச்ச இது எங்கேருந்து வந்து இது இப்போ ஒன்றும் இல்லை சார். லாஸ்ட் டைமே கூட 100 கொஸ்டின் இருக்குல்ல தமிழில், எல்லாமே அவுட் சோர்ஸ்லாம் கிடையாது, நார்மலாகவே இருந்ததான். இவன் எதை பிடிச்சிப்பான்னா அவுட் சோர்ஸ். இது நான் படிக்கல, இது எங்கேருந்து வந்துச்சு, இது மீதியெல்லாம் அதெல்லாம் தேவையில்லை எனக்கு, இது எங்கே இப்போ அதுலேயும் கொஞ்சம் பேர் பாஸ் பண்ணி வேலைக்கு போகிறாங்களா, அவங்களாம் யாருங்க? கரெக்ட். இன்னொன்று நல்லா நாம வைங்களேன், டிஎன்பிஎஸ்சி உங்களோட அறிவை செக் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. ஓகே சார், வேலை என்கிட்ட 2000 தான் சார் இருக்கு, 2000 போஸ்டிங் தான் என்கிட்ட இருக்கு. ஆமாம். அதனால நீ பிஏ தமிழ் படிச்சிருக்கியா, நீ மேக்ஸ் படிச்சுனா, எனக்கு மேக்ஸ் வேணாம் தான் நான் தமிழ் வந்திருக்கேன். சரி, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கேன், உனக்கு 100 கொஸ்டின் தமிழ் வைக்கிறவா சார்? பாதி பேர் எக்ஸாம் எழுத மாட்டான் சார். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ 20 லட்சம் பேர் தான் தமிழ்நாட்டில் டிகிரி முடிச்சவருக்கான்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், பல லட்சம் பேர். ஆமாம். அவங்களாம் என்னன்னா உள்ள இப்போ நீ தமிழ்னு சொன்னாலே கொஞ்சம் பேர் வெளில போயிடு. 100 கொஸ்டின் தமிழ் கொஸ்டின்ப்பா அப்படின்னா இந்த மேக்ஸு இங்கிலீஷு இதெல்லாம் டெலீட் ஆகிடும். அப்போ அவங்க என்ன யோசிக்கிறான், சமூக நீதினு ஒரு வார்த்தை இருக்குல்ல, நீங்கள் யார் வேணாலும் வாங்கப்பா, இதுதான் சிலபஸ்ஸு, இதை படிச்சுட்டு வந்து நீங்கள் கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா வேலை அப்படின்னு. நீங்கள் இதில் பிரச்சனை வராதுல்ல. நீங்கள் நான் எம்பிபிஎஸ் படிச்சிருக்கேன், நான் பிடிஎஸ் படிச்சிருக்கேன், நான் இன்ஜினியரிங், நீ எது வேணாலும் ஃபஸ்ட்டு வா, எனக்கு பிரச்சனை இல்லை, டிகிரி குவாலிஃபிகேஷன்ப்பா, வா 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும்பா, குரூப் 4 எழுது, இந்த கேள்விக்கெல்லாம் நல்ல பதில் சொல்ல முடிஞ்சா வாங்கிக்கோ அப்படின்னு. யாருக்கும் மன உளைச்சல் வராமல் இருக்கிறதுக்கு வைக்கிற எக்ஸாம் தானே தவிர, சார் இதுக்கு முன்னாடி இப்போ எங்களுக்கு எங்கள் ஊரில் என்எல்சி இருக்குது சார், நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஜீப்பை கொண்டாந்து ஊரில் விட்டுன்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கன்னு காலில் விழாத குறையா கூப்பிட்டவங்களாம் இருக்கேன். மைக் வச்சுங்க சார், ஊரா வந்து எம்ப்ளாயி என்எல்சி தொடங்கின காலகட்டத்தில். ஓகே ஓகே. அதில் எங்கள் சித்தப்பா தான் யாருக்கும் தெரியாத போய் ரகசியமாக சேர்ந்துட்டாப்புல. அப்பெல்லாம் என்னன்னா, யாரடா வேலைக்கு கூப்பிட்ற, கறி ஆள்றதுன்னு பேர் அதுக்கு, நிலக்கரி இல்லை, நாங்களாம் மிராசுதார், நாங்கெல்லாம் பண்ணேன், நாங்களாம் 10 ஏக்கர் சொத்து வச்சு யாருக்குள்ள வந்து கறி ஆள்றதுன்னு சார். வேலை மத்திய அரசாங்கத்து வேலைக்கு கேட்டு, அதாவது எம்ப்ளாயி வந்து சும்மா வாங்கன்னு கூட்டுன்னு பார்த்துக்கு ஜிபி எடுத்துன்னு வந்தவங்களாம் தத்தி விட்டாங்க. ஓகே ஓகே. இன்னைக்கு நீங்க 1000 எக்ஸாம் இருந்தாலும் அந்த வேலை கிடையாது. அதே இல்லை, ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு போய் சேர்ந்துடாரு பாருங்க, சகஜோதியா ஒரு வேலையும் கிடையாது. நீ வந்து பென்ஷனே 40 லட்சம் 50 லட்சம் வாங்கலாம், செட்டில் ஆயிரு அப்படின்னா அன்னைக்கு வேலைக்கு போறதுக்கு ஆள் கிடையாது. அதனால டிமாண்ட் இல்லை, டிமாண்ட் இல்லாதனால யாராவது ஆள் இருந்தா போதும் அப்படின்னு கூப்பிட்ட காலகட்டம் உண்டு. இன்னைக்கு அதே வேலைக்கு நீங்க இப்போ எத்தனை எக்ஸாம் எழுதினாலுமே நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. இன்னைக்கு வேலை இல்லை, உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதாவது நீங்க ஒரு இன்டர்வியூ வைக்கிறான் சார் கம்பெனில, ஐடிக்கு வேலை 10,000 பேர் சேர்ந்துட்டான். இப்போ நீங்க 10,000 பேர் எப்படி இன்டர்வியூ பண்ணுவீங்க? ரன்னிங் ரேஸ் வைக்கிறான் 100 மீட்டரு, அதுல யார் ஃபர்ஸ்ட் 2 பேர் வரையும் அவனை மட்டும் எடுத்து மீதி பேர்லாம் போ அப்படின்னு. அடுத்த 100 பேர், அடுத்த 100 பேர். உங்களுக்கு புரியுதா? இப்போ அவன் கேட்கறான், நாங்க ஐடி வேலைக்கு வந்துடுறோம், நீ எதுக்கே ரன்னிங் ரேஸ் வைக்கிறேன்? இல்லை, ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இருந்தால் தான் நாங்கள் சேர்த்துப்போன்னு சொல்லி இவன் ஒரு ரூல் சொல்கிறான். ஃபிசிக்கலாக ஃபிட்டாக இல்லாமல் நீ எப்படியா வேலை செய்வோம் அப்படின்னு. டெலீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இல்லை. அதனால என்ன பண்ணுறான், ஓட விட்டு பாக்குறது. இப்போ இதெல்லாம் மெத்தடா செலெக்ஷனுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், ஒன்றும் கிடையாது. இப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு விவரமே தெரில, கொஸ்டின் கஷ்டமாகவே கேட்க வேணாம் சார், ஈஸியாகவே கேட்கலாம். இவங்களுக்கு வெறும் 10th புக்லேருந்து 200 கொஸ்டின் கேட்கலாம் சார், ஒன்றுமே பண்ணுவானா. ஓகே, சிலபஸே வேணாம் சார், வெறும் 10th புக்குப்பா, இதில் ஃபர்ஸ்ட் வாங்கப்பா, 10th தமிழ் புக்கு, 10th சோஷியல் புக்கு, 10th சயின்ஸ் புக்கு, இல்லை 10th மேக்ஸ் புக்கு, இல்லை அதுவே வேணாம், வெறும் 10th தமிழ் புக்கு போதும், இந்தா இதுல இருந்து 200 கொஸ்டின். இப்போ என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? தேவையான அளவு சார் 150 போஸ்டிங் இருந்தா 150 பேர் எடுத்து மீதி பேர் அனுப்பிச்சிட வேண்டியதானே. நீ ஏன் தேவையில்லாம அன்னெசரியா அவனுக்கு டஃப் கொடுக்குற? அவன் என்ன வேலை செய்ய போறாங்க போய்? என்ன அவர் போய் இன்னோவேஷன்ல போய் ரிசர்ச் பண்ண போறாரு அவரு? சார் எல்லாமே கிளரிக்கல் ஒர்க், ஆஃபீஸ் ஒர்க் தானே சார். அங்க என்ன உங்களுக்கு இன்னோவேஷனுக்கு என்ன வேலை இருக்கு? புதுமையை புகுத்துற அளவுக்கு அங்க என்ன இருக்கு? அவன் போய் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்டும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ண போறான்? கரெக்ட், தேவையில்லை. இவங்களுக்கு தெரியல, இவங்க பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்து இப்போ நீதி கட்சியில இருந்து ஃபாலோ பண்ணதுனால இதை எழுது அதை எழுதுன்னு சொல்லிடுறேன். எதுவுமே தேவையில்லை. நீ வச்சிருக்க 2000 போஸ்டிங்க்கு அவன்கிட்ட நீ இப்போ பிரிண்ட் பண்ணியே கொடுக்கலாம் சார். புக்கை 100 பேஜ்ல பிரிண்ட் பண்ணியாப்பா, இந்த 100 பேஜ்ல இருந்தாப்பா கேள்வி கேட்பனால அதுலயே நீ 2000 பேர் எடுத்து மீதி பேர் அனுப்பிச்சிட வேண்டியதானே. அவனுக்கு என்ன இருக்கு? ஏன் அவனை கஷ்டப்படுத்துற? நீ முன்னாடி வர 2000 பேர் எடுத்துக்க வேண்டியது சார். ஃபர்ஸ்ட் வந்து 2000 பேர் தானே சார். உங்களுக்கு என்ன இருக்கு? ரிசர்வேஷன் அடிப்படையில் அவ்வளவுதான். நீங்க எவ்வளவு மார்க் இப்போ இவன் 200 அப்பயும் 200 எடுத்துறான்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. அதுலயும் மிஸ்டேக் இருக்கும், அதுலயும் பிரச்சனை இருக்கும், அதுலயும் ஃபுல்லா படிச்சிட மாட்டேன். ஈஸியா காலி பண்ணிடலாம். இவங்களுக்கு தெரியல, தெரியாதனால இவன் வந்து மேக்ஸ் அவன் ஏன் மேக்ஸ் படிச்சுன்னு சொல்றேன், அவன் ஏன் சயின்ஸ் எதுக்கு அவனுக்கு?
ஒன்றுமே தேவையில்லை, நார்மலாக கேட்டாலே பிரச்சனை ஆகிடும் சார். புக்கு கொடுத்து இப்போ ஓப்பன் புக்கு கொடுத்தாலே எழுத மாட்டான் சார். நீங்கள் அவனுங்களாம் செக்கே பண்ண தேவையில்லை. அவுட் சோர்சிங் கொடுத்து டைம் கொடுத்தாலே போதும்ப்பா. எல்லாம் எந்த புத்தகம் நெட்டை கூட பார்த்து எழுதியா, ஆனால் 6 மணி நேரத்தில் 50 கொஸ்டின் முடிச்சோன்னா முடிய மாட்டேன். ஓகே, இவ்வளோ டஃப்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கரெக்ட், தேவையே இல்லை. இது ஆக்சுவலாக இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க சார், அது ஒரு போர்டு இருக்குது சார், போர்டில் கொஞ்சம் பேர் வேலை செய்கிறாங்க சார், அவங்க வேலையை வந்து தக்க வச்சுக்கணும் சார். இந்த எக்ஸாம் நடத்துறது இல்லைன்னா அந்த போர்டு என்ன வேலை சொல்லுங்களேன். கரெக்ட், ஒரு வேலையும் கிடையாது. அதனால அப்பப்போ இப்போ நீங்கள் இப்போ யோசிக்கலாம், என்ன 850 போஸ்ட் தான் இருக்கு, என்ன எக்ஸாம் நடத்தலன்னா என்ன நடக்குன்னு நினைக்கிறீங்க? போர்டு வேலையே இருக்கு. கேள்வி கேட்பான்ல, நீ என்ன வேலை செஞ்சனா, அதனால இந்தா வச்சுக்கோ, இந்த 50 போஸ்டிங்ப்பா, இந்த 100 போஸ்டிங். இது வந்து உண்மையால நடக்கிறதுலாம் கிடையாது. எனக்கு தேவை 2 லட்சம் வேகன்சி இருக்குன்னு சொல்றாங்க, ஏன் போட மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் கிடையாதுங்க, நத்திங் டு. அதனால இந்த எக்ஸாம் கிடையாது சார், எல்லா எக்ஸாமுமே உங்களை டெலீட் பண்ணுற மெத்தடு. கொஞ்சம் பேர் சும்மா ட்ரை பண்ணுவோம், அதோட போயிடுவேன். கொஞ்சம் பேர் கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன். நீங்கள் பாஸ் பண்ண எல்லாரும் மோஸ்ட் பிரில்லியன்ட் நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை, இப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றது மொத்தமாக இப்போ பாஸ் பண்ணாதவங்களாம் ஒன்றும் இல்லாதவன் அப்படின்லாம் இல்லை, எல்லாத்துலேயுமே நடக்கும். பை சான்ஸ் நீங்கள் படித்த கொஸ்டின்ஸ் அப்படிலாம் வந்திருக்கும், அதனால் நீங்கள் கிளியர் பண்ணிட்டு உள்ளே போயிருப்பீங்களே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து டெலிஷன் மெத்தடில் ஒரு மெத்தட். எம்சிக்யூவே ரொம்ப லேட்டராக கண்டுபிடிக்கப்பட்டது தான் சார். அதுக்கு முன்னாடியெல்லாம் கிடையாது. நாங்கள் 2012 145 மார்க் கரெக்டாக எடுத்தாலே 145 கொஸ்டின் போட்டாலே வேலை சார். ஓகே, 145 146 அப்பெல்லாம் பெரிய மார்க். மீதி கொஸ்டின்லாம் எங்கேருந்து வச்சுன்னா அவன் கேட்க மாட்டான். அப்படின்னா அவுட் சோர்சிங்லேருந்து வரலன்னு அர்த்தம் கிடையாது, வந்திருக்கு. அப்பயும் வந்திருக்கு சார். நான் சொல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி அவுட் சோர்சிங்ல கொஸ்டின் வந்திருக்கு. ஆனால் பாஸ் பண்ற மார்க் எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 300 சொல்றேன். 200 கேள்விகளுக்கு 145 150. நிறைய பேர் இப்போ நீங்க பாக்குறவங்க கொஞ்சம் பேர் 150 வேலைக்கு போய் பெரிய போஸ்டிங்ல இருக்கவங்களா இருக்காங்க. 155 160 ஏன் 145 வேலைக்கு போனவங்களா இருக்காங்க சார். ஒரு டைம்ல குரூப் 1 கட் ஆஃப் பிரிலிம்ஸ் எவ்வளவு தெரியுமா வரும்? 110 115 200 கொஸ்டினுக்கு. ஓகே, அன்னைக்கு இருந்த சுச்சுவேஷன். அப்பெல்லாம் இவங்க கேள்வி கேட்கல, மீதி கொஸ்டின் எங்க இருந்து வரல, ஏன்னா செலக்ட் ஆயிட்டாங்கல்ல. ஓகே, அதனால கேள்வி கேட்கல, கேள்வி கேட்கற அளவுக்கு மைண்ட் இல்லை. இப்போ என்ன பண்றாங்க, இவங்க படிச்ச கொஸ்டின் வரலன்னு இது எங்க இருந்து வந்தது, அது எங்க இருந்து வந்ததுன்னு நிறைய பேர் யூடியூப்ல அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்களே. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்ததுன்னு தெரியலன்னு உடனே தான் இவனுக்கு ஒரு விழிப்புணர்வு வருது. அப்ப இதெல்லாம் எங்க இருந்து வந்துச்சுன்னே தெரியல அப்படின்னு தெரியறதுக்கே 10 வருஷம் ஆயிருக்கு. ஓகே ஓகே, மற்றபடி இதெல்லாம் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கிறது தான், இப்பன்னு கிடையாது. தொடக்க கால நீங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்களா, அதுலயும் அவுட் ஆஃப் புக்கு கொஸ்டின் வரும். ஆனா அது டிட்டர்மினண்டா இருக்காது, இப்பயுமே டிட்டர்மினண்டா இருக்காது சார். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் நல்லா படிச்சுட்டு இவங்க யூஸ்வலா படிக்கிற மெத்தட் படிச்சாலே 160+ போடலாம் சார், தப்பு இல்லாம பண்ண. இவங்க புக்லேயே கேட்குற கேள்வியிலே இவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. அதனால மார்க் என்ன ஆகிடும்னா, நீங்கள் 10 வருஷம் தொடர்ச்சா படிச்சிருந்தாலும் சார் 145 கொஸ்டின்லேருந்து 150 கொஸ்டின் தாண்டவே மாட்டாங்க ஒரு குரூப். ஆமாம், 200 கொஸ்டினில் நீங்கள் நல்லா கேட்டு பாருங்களேன். 145 150 145 இதே தான் குரூப்பாக சொல்கிறேன். இன்னும் ஒரு 10 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கிறதுக்கு ஒன்று இவங்க பண்ணுற மேனுவல் எரராக இருக்கும், இல்லை கரண்ட் ஈவெண்ட்டை கொஞ்சம் அனலைஸ் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணணும், இல்லைன்னா கொஞ்சம் ஹையர் ஆர்டர் போயிட மாட்டாங்க. அவ்வளோதான், இதுதான் சிம்பிள் மெத்தடை தவிர மற்றபடி இதில் காம்ப்ளிகேஷனுக்கு வேலையே கிடையாது. நீங்கள் காம்படிஷன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்கள் இதில் பாஸ் பண்ணிக்கலாம். தொடர்ச்சியாக இருக்கிறவங்க கிளியர் பண்ணுறாங்க சார் இந்த எக்ஸாமில். நான் சொல்கிறேன் 8 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சுலாம் பாஸ் பண்ணவங்க இருக்கான். ஆமாம், அவன் வந்து இருந்து 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 இப்போ அவங்க தான் அந்த மன உளைச்சல் உள்ளாகுது. சிலபஸ் மாறிடுச்சு, அது மாறிடுச்சு, இது மாறிடுச்சுன்னு. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் ஏன் அவ்வளோ ஸ்கூல் புக்கெலாம் இப்போ தொடர்ச்சியாக மாறிட்டே இருக்கு. என்ன மாறிடுங்க நீங்கள் ஸ்கூல் புக்கில்? பாரதியார் மாறுவான்னு இருக்கீங்களா, பாரதிதாசன் மாறுவார, நியூட்டன் மாறுவார, நீங்கள் சொல்ல அல்ஜிப்ரா மாறிடுமா, என்ன மாறிடுன்னு நினைக்கிறீங்க? குப்தர் மாறிடுவாரா, சிண்டஸ் வேலை மாறிடுன்னு நினைக்கிறீங்களா? சார் இன்னும் 20 வருஷம் ஆனாலும் இது எதுவுமே மாறாது. கரெக்ட், கொஞ்சம் உள்ள இறங்கலாம், புது கவிஞர்கள் கொஞ்சம் பேரை ஒரு 2-3 பேரை இறக்கி விடுப்பா அப்படின்னு இறங்கலாம். நீங்க இப்ப பேசிக் கிராமர்ல என்ன மாறிடும், எது மாறப்போகுதுன்னு நினைக்கிறீங்க? எதுவுமே மாறாது. நீங்க மாறுறதுக்கான வாய்ப்பு சார் 0.1 இருந்து அதிகபட்சம் 1% சேஞ்சஸ் இருக்கலாம் சார். கலர் மாத்தலாம், புக்ல டெக்ஸ்ட் புக்லேயே சொல்றாங்க, ஸ்கூல் புக்லேயே கலர் மாத்தலாம், பிரிண்ட் மாத்தலாம், ஃபாண்ட் சைஸ் மாத்தலாம், புக்கோட சைஸ். ஃபர்ஸ்ட்லாம் நீங்க 11th 12th புக் பாத்துறீங்களா, சின்னதா இருக்கும், பத்திரிகைகள் பாத்துருக்கு. இன்னைக்கு பெரிய புக், அவ்வளவுதான். ஸ்கூல் புக்கு 10th வரைக்கும் தான் பெருசா புக் இருக்கும், 11th 12th தான் சின்ன சின்னதா இருக்கும். அப்படியே கையில் அப்படி சூட்டி ஏற்ற முடியாது. இன்னைக்கு பெருசா போட்டுருவேன், அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இருக்கணும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க சுற்றி இருக்கிற. நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் படிக்கிறது பசங்க ரொம்ப குறைச்சல் சார். இன்னொன்று அடிப்படையாகவே நமக்கு வந்து படிப்பு ரொம்ப வீக் சார் எல்லாருமே. ஓகே, நான் சொல்றது நீங்கள் நல்லா படிக்கிறவங்க யாருமே காம்படிட்டிவ் எக்ஸாமில் என்ட்ரி ஆக மாட்டாங்க. கவனிச்சு பாருங்க, இப்போ ஐஐடி, ஐஏஎம், அண்ணா யூனிவர்சிட்டி இந்த மாதிரி டாப் மோஸ்ட்டில் போயிடுவாங்க.
ஸோ நம்ம கதறின்னு கிடக்கிறது யார் அப்படின்னா அந்த பிலோ ஆவரேஜ் இருக்காங்களே 60 இல்லை 60 தொட்டவங்க இல்லை 70 கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி தான். இப்போ எங்களோட ஸ்டூடெண்ட்லாம் ஃபர்ஸ்ட் அட்டம்ல ஏகப்பட்ட பேர் கிளியர். ஒரு பொண்ணு பிடிஎஸ் டென்டிஸ்ட் வந்து வந்து அட்டம் ஒரு 30-40 நாள் கூட டைம் இல்லை சார். ப்ரிலிம்ஸ் கிளியர், மெயின்ஸ் கிளியர், போஸ்ட். ஓகே. அப்போ எம்பிபிஎஸ் ஜஸ்ட் மிஸ் பண்ணிருப்பா, அதனால தான் பிடிஎஸ் கிடைச்சது. அப்போ பேசிக்காவே எப்படி இருக்காப்புல பிரில்லியன்ஸ். அதனால நீங்க எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க அவசியம் இல்லை, அவளுக்கு அப்படியே டப்புன்னு பத்திக்கும். ஆனா அடிப்படையிலேயே நீங்க 10th 12th காலேஜ் அரியர் வச்சு கதறி வந்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷம் ஆகதான் செய்யும். ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே என்ன தெரியல, படிப்புல பிரச்சனை இருக்கு சார். அதுக்கு நான் உடனே உங்களை தாக்குறேன்லாம் நினைச்ச விடாது. பேசிக்கா நான் 10th ஃபெயில் தான், எனக்கு படிக்க தெரியாது. அப்ப அதுக்கப்புறம் படிக்க கத்துக்கிட்டு டெவலப் பார்த்துக்கு கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யும். அதுக்குள்ள நீ இது வரல அது வரல இப்போ வரும் தான். நீங்க சார் நல்லா படிக்கிற 2 மணி நேரம் படிச்சீங்கன்னா நான் 10 மணி நேரம் படிச்சாதான் அதுக்கு பேலன்ஸ் பண்ண முடியும். அப்ப நானும் 2 மணி நேரம் தான் படிப்பேன்னா என்ன இருந்தது? கரெக்ட். அது வாய்ப்பு கிடையாது. நான் டிகிரியில் என் காலேஜில் நான் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு 20 மணி நேரம் படித்தேன் தொடர்ச்சியா. அப்போ டிகிரி நீ கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். டிகிரி இல்லை இன்னும் 50 வருஷம் இல்லை, வருஷமே எனக்கு 47 வயசு தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். 2002-1 காலகட்டத்தில் 18 மணி நேரத்தில் 20 மணி நேரம் சாலிட் ஸ்டடி. சார் எழுதவே தெரியாது பாருங்களேன். நான் தமிழ் மீடியம்ல இங்கிலீஷ் மீடியம் மாறுறேன். பென்சின் எழுத சொன்னா நான் வெறும் தமிழ் எழுதுறேன். பென்சின் ரவிச்சந்திரன் ஒரு செம்மடி காலேஜ் படிக்கிறார், என்ன எழுதுறையா அப்படின்னு. ஆனா அவர் சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும்னு தொடர்ச்சியா படிச்சு பயங்கர பிரில்லியண்டான ஸ்டூடெண்ட்லாம் தான் கிளாஸ்ல. அவங்களெல்லாம் லீட் பண்ணி ஜெயிக்கணும்னு படிச்சா அப்ப அவங்க 2 மணி நேரங்கிறத நான் 20 மணி நேரம் மாத்தினால தான் பாஸ் பண்ண முடிஞ்சது, மெரிட்ல சீட் கிடைச்சது, அடுத்தடுத்து டெவலப் ஆக முடியும். அப்ப நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ரொம்ப முக்கியம். நமக்கு தெரியும் சார் நம்ம யாருன்னு, சரிங்களா? நமக்கு படிக்க தெரியுமா, நம்மளுக்கு எழுத தெரியுமா, நம்மளுக்கு என்ன டிஃபிஷியன்சி இருக்கு, எதுல காம்ப்ளெக்ஸ் இருக்கு நமக்கு நல்லா தெரியும். அது யாரு கரெக்டா ஃபைண்ட் அவுட் பண்றாங்கன்னா ஜெயிச்சிடலாம் சார். மற்றவங்க மேல எந்த குறையும் கிடையாது சார். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். நீங்க இந்த சிஎம் இல்லை, எந்த சிஎம் இருந்தாலும் அவங்களுடைய கட்சியை காப்பாத்திட்டு அவங்க பதவியை காப்பாத்திட்டு தான் ட்ரை பண்ணுவாங்க. சிஎம் மட்டும் கிடையாது, அமைச்சரா இருக்கலாம், கவுன்சிலரா இருக்கலாம், எம்எல்ஏவா இருக்கலாம், யாரை வேணாலும் இருக்கலாம். நான் நல்லா இருக்கணும், நீங்க நல்லா இருக்கணும் எந்த சிஎம் நினைச்சிருவாப்லன்னு சொல்லுங்க. சார் யாருமே நினைக்க முடியாது சார். அவன் வாழத்தான் அவன் வேலை செய்வான். நீ உன்னை எவனா காப்பாத்துவான்னு நீ உட்காந்துருக்க. நீ நல்லா இருக்கணும்னா நீ தான் படிக்கணும், நீ சம்பாதிக்கணும்னா நீ தான் வேலை செய்யணும். நீ இல்ல வேற யாராவது என்ன கை பிடிச்சி எவனும் கை பிடிச்சி எவனையும் கூப்பிடலாம் மாட்டேன். நீயா கத்தி கதறி எவனா கை பிடிச்சி ஏறிடலாம் தவிர வாங்க ராஜா தூக்கி விடுறேன்ல எவனும் தூக்கி விட மாட்டேன். நீ சரௌண்டிங்க குற்றம் சொல்றதை விட்டுட்டு உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா ஜெயிச்சிடலாம். நமக்கு என்ன வரலன்னு தெரிஞ்சு நான் சொல்றேன்னே எனக்கு சம் ஒரு 10 டைம் போட்டு பாரு என்ன ஆயிடும். அது என் மேக்ஸ் வரலன்னு சொல்லினே இருக்கேன். புஸ்தகத்துல தெளிவாக எழுதிருக்கல சார். எக்ஸாம்பிள் சம் போட்டுருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் சம் போட்டு பாரு, அதை வச்சு எக்ஸசைஸ் ஒர்க் அவுட் பண்ணி நம்பர் தானே மாத்திட்டு போறேன், என்ன பெருசா ஆயிட போகுது. இங்க 10ன்னு கொடுத்துருப்பேன், எக்ஸசைஸ்ல 15ன்னு கொடுத்துருப்பேன். அவர் என்ன பெருசா அமெரிக்கன் மேத்தமெட்டிக்ஸ் கொண்டு அவங்க இன்சர்ட் பண்ணி இப்போ என்ன பிரசன்ட் மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்துருப்பாரு. அவனுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஆன்சர் வேற பின்னாடி கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துங்க. இது போடவே மாட்டாப்ல. போடாதே எனக்கு வராது, எனக்கு புரியாது சார். படிச்சாதானே சார் புரியும். ஓகே, படிக்கிறதும் இல்லை புரிஞ்சுக்கிறதும் இல்லை. ஆனா எனக்கு வேலை வேணும். எல்லாரும் மாதிரி நானும் 8 மணிக்கு தூங்கிடுவேன், எல்லாரும் மணி நானும் 8 மணி தான் எழுந்துருவேன். அப்படின்னா எப்படி நடக்கும்? ஓகே, மற்றபடி ஒன்றும் கிடையாது. நத்திங் இன் திஸ்.